ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஆனந்த்ராம், ரைட்டிங்கும் ஆனந்த்ராம் தான் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த்ராம், பவானி ஸ்ரீ, ஐஸ்வர்யம், ஆர்ஜே ஆனந்தி, கேபி பாலா, இர்ஃபான், குலப்பள்ளி லீலா, வெங்கட் பிரபு ஒரு சீனில் கேமியோ மாதிரி வராரு. முக்கியமான ஒரு ஆக்டராக இவரை சொல்லலாம். குமாரவேல் அவர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு. அப்புறம் விஜய்ன்றவர் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அவரோட ஆக்டிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இவர் ஆனந்த்ன்றவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. நான் பண்ணுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ரிவ்யூ பண்ணுவேன் எல்லா படத்தையும். ஸோ அதுதான் என்னோடய யூனிக் இது. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட இது கதை பார்த்திங்கன்னா நண்பன் ஒருவன் வந்த பிறகு NOVP அப்படின்றாங்க ஷார்ட் ஃபார்மாக. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பையன், ஃபஸ்ட்டு குட்டி பையனை காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு ஆனந்தம் காலனின்ற ஒரு காலனிக்கு அவங்க பேரண்ட்ஸோட வரான், உள்ளே என்ட்ராக வரான் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாரும் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சந்தித்த விஷயங்கள்லாம் தான் அப்படி வரும். அதை வந்து ஒரு டைரக்டர் வந்து அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் கேட்குற மாதிரி. ஸோ அதை வந்து அந்த ஆனந்த்ன்றவர் அவரோட கதையை சொல்கிற மாதிரி NOVP இந்த கதையை வந்து அவர் ஒரு ஏஆர் ரசிகர். ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து இவங்க வந்து சின்ன வயசில் இந்த ஸ்கூலில் ஆனுவல் டேயில் டான்ஸ் ஆடுவாங்க. அதில் அண்ணாமலை இதுக்கு அசோக் அப்படின்னும்போது அந்த ஆனந்த் வந்து மயங்கி விழுந்துருவான் அந்த பையன். அப்போ வந்து அங்கே லலித்ன்றவன் வந்து அந்த ஒரு ஷாருக் கான் பாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவனை வந்து ஃபஸ்ட்டு வெறுப்பாக காட்டுவாங்க. அந்த லலித்ன்றவன் அவார்டு ஸ்கூலில் வின் பண்ணிட்டு போயிடுவான். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா +2 பாஸ் ஆகிறது, அடுத்தது காலேஜ் போய் சேருது, கவுன்சிலிங் போகிறது, அவங்க அப்பா கிட்டே வந்து நான் நடிக்க விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் போயினே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொல்லுவார், நீ படிப்பு தான்ப்பா முக்கியம், விஸ்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னுவார். அப்புறம் பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ப்பார். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அதுவும் ஒரு படிப்பு தான்ன்றது அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. விஸ்லேயே சேர்க்கலாம். ஸோ இவர் ஏதோ அதில் சாதிக்க போகிறாருன்னு பார்த்தா அதில் போயிட்டு எல்லாம் இந்த நார்மலாக விளையாடுற மாதிரி காலேஜில் எல்லாம் அரட்டை அடிக்கிற மாதிரி அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பார் இந்த ஹீரோ. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருந்தது. அங்கெல்லாம் வந்து நல்லா டைட்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆவாங்க. ஈவெண்ட்டு இது பண்ணுற மாதிரி. அதில் வந்து இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வந்து எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. அப்போ வந்து இந்த விஜய் வினோத் வந்து ஒரு ஃப்ரெண்டை அடிச்சிடுவார். அந்த சீன் சூப்பராக இருந்தது. அப்போ வந்து அவர் ரொம்ப வருத்தப்படுவார். அப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து கோச்சிங் போயிடுவார். அப்போ தான் இவரை வந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி அப்படி பிளான் பண்ணி ஒரு ஆப்பு ரெடி பண்ணுவாங்க. பிகம் அ ஸ்டார்னு ஒரு ஆப் இது பண்ண போவாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சிங்கப்பூரில் இருப்பாங்க. அப்போ அழகர்னு ஒரு கேரக்டரு, அவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இது பண்ணியிருந்தாங்க, அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து இதுவாகிடுவார், இறந்துருவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சில அவரோட கதைகள்லாம் சொல்லுவார். அதில் ரொம்ப டச்சிங்காக வந்து அவர் தலை மாதிரிலாம் நடிப்பார். அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இந்த ஆப்பை வந்து கிராக் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் லலித்ன்றவன் ஸ்கூலில் வின் ஆவான் ஷாருக் கான் இது பண்ணி, இன்னொரு ஆப்போசிட் ஆள் அவன் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த லலித்லாம் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த விஜய் வந்து அப்புறம் அந்த ஃப்ரெண்டை அடிச்சதுக்கு போய் மன்னிப்பு கேட்பார். அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து அந்த விஜய் வினோத் வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கப்பூரில் பெரிய ஆஃபர் வரும் ஹீரோக்கு. அதை வந்து ஒமிட் பண்ணிட்டு மறுபடியும் அவரோட ஹோம்லேண்டான சென்னைக்கே வந்து அவர் வந்து அந்த ஆப் வச்சு சாதிக்க தான் படத்தோட மிச்சம் கிளைமேக்ஸு. இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஒட்டலை அப்படிலாம் சொல்கிறாங்க, நல்லா இருந்தது. ஸோ பாட்டு அது மாதிரிலாம் எதுவும் ஆகலை. சில பேர் வந்து சரியாக நடிக்கலாம்னா ஹீரோவே சில இடத்துல கொஞ்சம் சரியாக நடிக்கலாம்னா நல்லா அந்த ஸ்டோரியோட இதில் எதுவும் தெரில. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியோடு கூட பார்க்கலாம். இந்த ஊர் சுற்றி திரிகிற மாதிரி பசங்க அது மாதிரிலாம் பார்க்குறான், அவங்களாம் ஒரு லெசனாக கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.